வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து? நடுவில் ராசியாக தானே இருந்தாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் சுமூகமான ஒரு போக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது, திடீர்னு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ தான் ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை போட்டார், அதில் பேசினார். மாவட்ட செயலர் கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்துக்கிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. செங்கோட்டையன் அதை எதிர்பார்க்கவும் மாட்டார். ஆனால் தலைமை பொறுப்பில் இன்றைக்கி அவர் தான், எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. மாவட்ட செயலர் கூட்டத்தில் மற்ற எல்லா மாவட்ட செயலர்கள்ட்டையும் பேசுகிற மாதிரி செங்கோட்டையன்ட்ட எடப்பாடி பழனிசாமி பேசலை. அதுதான் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. என்ன எல்லாத்துட்டையும் நல்லா பேசுகிறாரு, நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலையை பார்க்குறோம், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொல்கிறோம், அதுக்கு உடன்பட மாட்டேங்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அவர் போக்கில் விட்டாச்சு, கட்சி அவர் எப்படியோ வழி நடத்திட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நம்மளும் இருக்கிறோம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக அவர் நடவடிக்கைகள்லாம் இருக்குது, மதிக்க மாட்டேங்கிறார் மாவட்ட செயலர் கூட்டத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் செங்கோட்டையனுக்கு உறுதியாக தெரிய ஆரம்பிச்சிது. சரி, இது இவ்வளவு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செங்கோட்டையன் இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரும்பவும் செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அதை பாஜகவுக்கு நகர்த்தி விட்டுறணும், பாஜகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக சிலரோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. இந்த ஆலோசனை செங்கோட்டையன் காதுக்கு வந்திருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கார் செங்கோட்டையன். சுயேட்சையாக நின்றா கூட ஜெயிப்பார். இன்றைக்கி இருக்க நிலைமையில் அதிமுகவில் நின்று போட்டி போட்டால் தான் அவருடைய வெற்றி சந்தேகமாக இருக்குமே தவிர, சுயமாக நின்றா கூட அவரால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இதை கொண்டு போய் பாஜக கொடுக்குறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போடுறாரு. அது இல்லாமல் செங்கோட்டையனை ஒழிக்கணும், அதுக்காக சுயேட்சையாக செங்கோட்டையனுக்கு எதிராக எப்படி கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்க்கு எதிராக தேனி தொகுதியில் அவர் பயங்கரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டாங்களோ, அதே போல் இப்போ செங்கோட்டையனுக்கு இறங்கி செயல்படணும், செங்கோட்டையனை ஜெயிக்க வைக்கக்கூடாது. இந்த முறை அவர் அதிமுக சார்பாக நின்றாலும் சரி, இல்லை பாஜகவுக்கு நம்ம அந்த தொகுதியை ஒதுக்கினாலும் சரி, அவர் சுயேட்சையாக நின்றாலும் அவர் இந்த தடவை வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி காய் நவுத்த ஆரம்பிச்சிட்டார். இதுதான் செங்கோட்டையனுக்கு புரிஞ்சோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கின இந்த கட்சி, இந்த இயக்கம் எவ்வளவு மக்கள் செல்வாக்கூட பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது. ஒரு தலைமை சரியில்லைன்னு என்னென்ன வேலையெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இவருக்கு கட்சி நம்ம கையில் இருக்கணும், நம்மளை எதுக்குறவங்க யாராக இருந்தாலும் வெளியே போட்டோம், அவங்க நம்ம கட்சிக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். நம்ம வெற்றி பெறோம், 2026 நான் முதலமைச்சர் ஆகாமல் போகிறேன், அதை பற்றிலாம் கவலை கிடையாது. கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதுக்காக என்னை எதிர்க்கக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் அவங்க கட்சியில் இருக்க வேணாம். அப்படி தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை எல்லாத்தையுமே தள்ளி விட்டார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே செங்கோட்டையனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பயங்கர வெறுப்பாயிட்டார். மாவட்ட செயலர் கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு அவரோட ஆதரவாளர் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காரு. இப்படிலாம் பண்ணுறாருன்னா, இப்போல்லாம் எங்களுக்கும் தெரியும்னே, உங்களுக்கு எதிராக இப்போ நீங்கள் கோபியில் நிற்கும்போது உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியதற்கான எல்லா திட்டமும் போட்டு வச்சுட்டாரு, உங்களுக்கு எதிராக தான் செயல்பட போகிறாரு, அதனால் நீங்கள் தொடர்ந்து அவரை நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை, உங்களுக்கு சீட்டு தருவாரா மாட்டாராங்கிற ஒரு சந்தேகமே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லிட்டார். செங்கோட்டையன் இந்த மாதிரி செய்திகளை சந்திப்பில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, அதிருப்தியை உடனே டிடிவி தினகரன் செங்கோட்டையன்ட்ட பேசியிருக்கிறாரு. சசிகலா செங்கோட்டையன்ட்ட பேசியிருக்காங்க. சசிகலா செங்கோட்டையன் ரொம்ப சசிகலா விசுவாசி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சசிகலாவும் செங்கோட்டையனை பேசி என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் திட்டம் போட்டு செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாத்தையுமே விளக்கி இருக்கிறார். அப்போ நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில டிடிவி தினகரனும் பார்த்திங்கன்னா, என்டிஏ கூட்டணியிலேருந்து நான் இன்னும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நயினாநாயந்தன் சொன்னாலும், நான் டிசம்பரில் தான் ஒரு முடிவு எடுப்பேன், அது வரைக்கும் நான் எந்த முடிவும் சொல்ல மாட்டேன், யாரோட கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் அதுக்கப்புறம் தான் சொல்வேன் அப்படின்னார். அப்போது என்டிஏ கூட்டணியில் அவர் இல்லை அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திட்டார். நயினாநாயந்தன் இல்லைங்க இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த விஷயத்தை டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன் போனார்னா, அதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், இந்த மூப்பனார் நினைவு நாளில் ஜி.கே. வாசன் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சார். ஒருங்கிணைக்கும் போது அவர் என்ன செய்கிறாரு, டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு விடுந்தார், தேமுதிகவுக்கு சுதீஷுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. சுதீஷ் வந்திருந்தார், தேமுதிகவுக்கு அழைப்பு விடுவோன்னு சுதீஷ் வந்திருந்தார். அதே போல் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதை யார் யாருக்கு அழைப்புதல் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இந்த நினைவு நாளுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி போகும்போது கேட்டிருக்கார். கேட்கும்போது ஜி.கே. வாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
டிடிவி தினகரன், சுதீஷ் இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா டிடிவி தினகரன் வந்தால் இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன் டிடிவி தினகரன் வந்தால் என்ன, இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தார். சசிகலா சிறைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த கட்டாயத்தில் சூழ்நிலை இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அப்போ யார் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் பேர் அடிபட்டு இருந்தது. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி நான் ஓபிஎஸோட ரொம்ப விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாட்ட போய் பேரம் பேசுகிறார். சசிகலாவுக்கு வந்து டிடிவி தினகரன் வந்து தான் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பவ்யமான நபர், நம்பிக்கையான நபர், விசுவாசமான நபர் அப்படியெல்லாம் பில்டப்பு கொடுத்துட்டார். அந்த பில்டப்பு தான் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு குடைச்சல் ஆயிடுச்சு. இப்போ டிடிவி தினகரன் வந்தால் ஏற்கனவே வந்து சசிகலா காலில் விழுந்தது பப்ளிக்காக தெரியும். மறைமுகமாக டிடிவி தினகரன் காலில் விழுந்த விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் கட்சியில் இருக்க முக்கியமான நபர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து டிடிவி தினகரன் கட்சிக்குள்ளே வந்தார், இல்லை இந்த கூட்டணிக்குள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் அந்த கும்பல் வந்து உருவாகிடும். ஏன்னா இன்றைக்கி அதிருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்சி சீனியர்கள் மத்தியில் இப்போ பெருமளவில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு மனநிலை எடுப்பாங்க, தனக்கு எதிரான இருக்கிறவங்க கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வருவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜிகே வாசன் அதையும் சொல்லவே இல்லை. நிர்மலா சீதாராமன் வருவாங்க, அதே போல் கட்சியில் முக்கியமான நபர்கள் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரே தவிர, பாஜக சார்பாக வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரே தவிர அண்ணாமலை வருவார்னு எதிர்பார்க்கல. அண்ணாமலை வந்துட்டார். வந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே புரியல. சரி என்ன பண்ண முடியும், சரி அப்படியே சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அண்ணாமலை வந்தால் நான் வரலன்னு சொல்லியிருப்பார். அண்ணாமலை வந்த பிறகு தவிர்க்க முடியாது. கை கொடுத்தாலும் அண்ணாமலை அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டார். அண்ணாமலை அங்கே பேசின அந்த பேச்சு தான் சமூக வலைதளங்களில் பெருசாக பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசினதெல்லாம் பெருசாக யாருமே கண்டுக்கல. டிடிவி தினகரனா வரக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஜிகே வாசன் சொல்கிற விஷயம் பாஜக மேலிடம் வரைக்கும் போயிருக்கு. அது இல்லாமல் ஜிகே வாசன் வந்து டிடிவி தினகரன்ட்டே ஃபோன் போட்டு, ஆனால் நீங்கள் வர்றது வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்பலை, நீங்கள் வராதிங்க, வந்தீங்கன்னா கொஞ்சம் இதாகும், சங்கடமாகும், கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் டிடிவி தினகரன் வந்து நான் ஏன் என்டிஏ கூட்டணியில் இருக்கணும், இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்காத சூழ்நிலையில் கூட பாஜகவை ஆதரிச்சிட்டு இருந்தோம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எங்களை கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏன் அந்த கூட்டணியில் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க. மாவட்ட செயலர் கூட்டம் முடிஞ்ச உடனேயே செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பான சம்பவங்கள் நடந்த பிறகு அதே சமயத்தில் சசிகலாவும் செய்தியாளரை சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும், எப்படி இருந்த இயக்கம் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு கவலையோட ஒரு சந்திப்பையும் செய்தியாளர் சந்திப்பையும் பேசினாங்க. பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க மாட்டேங்கிறாரு. ஏன் உருவாக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவர் கையில் கட்சி கட்டுப்பாட்டில் போகணும். 2026 எல்லாம் அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. இப்போ அதை பாஜக உணர்ந்துருக்குது இந்த விஷயத்த. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நம்மளையும் ஜெயிக்க விடாமல் செய்ய போகிறாரு. சாலிடாக வந்து திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காரும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள் யாரையுமே வரக்கூடாது, இவர் இண்டிவிஜுவலாக பாஜகவோட மட்டும் கூட்டணி வைக்கணும், பாஜகவோட ஏன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா அவர் வேறு வழி இல்லாமல் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவருக்கும் வேறு வழி கிடையாது. அவர் போய் இந்த வயசில் போய் இதில் போய் உட்கார முடியுமா, சிறைச்சாலையில் போய் உட்கார முடியுமா? அதனால் வந்து முதலமைச்சர் ஆகிறோம் ஆகலை அதை பற்றியெல்லாம் இல்லை, எதிர்கட்சி ஆகிறோம் ஆகலை அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கட்சியில் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் எல்லாம் வெளியே போகணும். குறிப்பாக இப்போ செங்கோட்டையன் இப்போ ஓபிஎஸ் எல்லாம் நவுத்திட்டாரா, இப்போ அடுத்து செங்கோட்டையன், அதுக்கப்புறம் வேலுமணி, தங்கமணி, சிபி சண்முகம், இப்போ ஜெயக்குமார் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் வெளியே போயிட்டார், அவராகவே வெளியே போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தங்களையும் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி இப்படி திட்டம் போட்டு ஒவ்வொருத்தங்களையும் இப்படி வெளியே அனுப்பி கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. இது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக தொண்டர்கள் எல்லாமே நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க, என்ன இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறாரு. இப்போ அதிருப்திங்கிறது அதிகமாக போயிட்டே இருக்குது, உள்கட்சி பிரச்சனை அதிகமாக போயிட்டே இருக்குது. இவர் பிரச்சாரத்துக்கு போய் என்ன பண்ண போகிறாரு? கூட இருக்கிற கட்சிக்காரங்களையே நிர்வாகிகளையே ஒரு திருப்திப்படுத்த முடியலன்னா மக்களை எப்படி திருப்தி பண்ண முடியும்? மக்களுக்கு வந்து இலவசங்களை நான் அள்ளி தருவேன், பட்டுப்புடவை தருவேன், 2000 ரூபா பணம் தருவேன், அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தால் மக்கள் அதை நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா? இவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இவர் வந்த பிறகு, ஆட்சியில் வந்த பிறகு என்ன சொல்வார்? திமுகவோட கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்பாரு.
2வது திமுக எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்க, கடனில் வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு 2000 தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திமுக வந்து 1000 கொடுக்குதா, இதை கண்டினியூவாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த 1000 நமக்கு கிடைக்கும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற வாக்குறுதியை மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனை கிடக்குது, அதை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு யாரை பார்த்தாலும் பயம்தான். செங்கோட்டையனை பார்த்தாலும் பயம், வேலுமணியை பார்த்தாலும் பயம், தங்கமணியை பார்த்தாலும் பயம், சிவி சண்முகத்தை பார்த்தாலும் பயம், எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம் பயம் பயம். ஏன்னா யாராவது கட்சியை ஆட்டையாக போட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்துக்கிட்டே இருக்காரு. இது தலைமை பண்புக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. இது தலைமை பண்பே கிடையாது. தைரியமாக எதிர்கொள்ளணும். கூட இருக்கவங்கள வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா அவங்க பேச்சை காது கொடுத்து கேட்கணும். கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதும் மாவட்ட செயலாளரில் ஒரு கட்சியில் இருக்கிற எம்ஜிஆர் காலத்து நபரை அவமானப்படுத்துறதும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் இந்த அவமானத்தை தாங்கிட்டு செங்கோட்டையனால் தொடர்ந்து இருக்க முடியாது, பயணம் பண்ண முடியாது. செங்கோட்டையனுக்கு எதிராக வந்து கோபியில் வந்து செங்கோட்டையனை துவக்கடிக்கிறதுக்கு அதிமுகவில் ஒரு ஸ்லீப்பர் செல்லை இறக்க போகிறாரு, சுயேட்சையாக நிப்பாட்ட போகிறாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து தகவல். செங்கோட்டையனுக்கு போனனால தான் செங்கோட்டையன் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரு. ஒரு சரியான சமயம் தான் இது. பாஜகவே இதை எதிர்பார்க்கல. பாஜகவும் வந்து இதை ஆதரிப்பாங்க கண்டிப்பாக. செங்கோட்டையனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு எப்படியா இருந்தாலும் இவரை தள்ளி விட தான் பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே ஒத்து போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இருந்த ஓபிஎஸும் போயிட்டார், டிடிவி தினகரனும் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டார். இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை, சசிகலா திரும்ப உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி எல்லாருமே ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும். இதை தடுக்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தூக்கி விடு அப்படின்னு தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகளை இப்போ அதிமுகவுக்குள்ளே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.